அருள்மிகு கம்பகேஸ்வரர் திருக்கோவில், திருபுவனம், தஞ்சாவூர் மாவட்டம். அதாவது இந்த திருபுவனம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. மற்றும் இது மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் விசேஷம் என்னவென்றால், த கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என கூறப்படும் 4 கோவில்களை குறிக்கிறது. அதாவது சோழர்கள் காலத்தில் எக்கச்சக்கமான பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் சோழர்கள் கட்டினார்கள். ஆனால் இந்த 4 கோவில்கள் மட்டும் மிக தனித்துவமான, ஒரே மாதிரியான சோழர் கட்டடக்கலையை குறிக்கும் அற்புதமான கோவிலாக திகழ்கிறது. அதாவது முதலில் வருவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரகதீஸ்வரா கோவில். இரண்டாவது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரா கோவில். மூன்றாவது 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராவதேஸ்வரா திருக்கோவில் தாராசுரம். நான்காவது 2ஆம் குலோத்துங்கனால் கட்டப்பட்ட திருபுவனம் கம்பகேஸ்வரா திருக்கோவில். இந்த 4 கோவிலும் உள்ள விசேஷங்கள் என்னவென்றால், ராஜகோபுரம் பெருசாக இருக்காது. அதேபோல் கருவறையில் உள்ள கோபுரம் ஒரே மாதிரியாக இருக்கும். அது பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் இருக்கும். மற்றும் முழு கோவிலுமே கருங்கல்லால் செய்யப்பட்ட கோவிலாக திகழும். அதாவது கற்கோவிலாக திகழும். இந்த 4 கோவில்களுமே தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா கோவிலின் உள்ள கட்டுமானத்தையே இதுவும் பின்பற்றி கட்டப்பட்டது. அதாவது இந்த கோவில் 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில், அதாவது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று தெரிகிறது. அதாவது கிபி 1176 முதல் கிபி 1218க்குள் இந்த கோவில் கட்டியிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலில் மூலவர் கம்பகேஸ்வரர். அதாவது பூமி நடுக்கத்தை நாம் பூகம்பம் என்று அழைக்கிறோம். அதுபோலவே கம்பா என்றால் நடுக்கம். நடுக்கத்தை போக்கிய சுவாமி என்பதால் கம்பகேஸ்வரர் என்று இங்குள்ள லிங்கம் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள அம்மன் தனி சந்நிதியில் தர்ம சம்பர்தினி என்ற பெயருடன் திகழ்கிறார். இங்குள்ள தல விருட்சம் வில்வ மரமாகிறது. இங்குள்ள தீர்த்தம் சர்ப தீர்த்தம். இந்த கோவிலில் மற்றொன்று பிரசித்தி பெற்ற சந்நிதியும் இருக்கிறது. அதாவது சர்பேஸ்வரர் சந்நிதி. இந்த கோவிலை சர்பேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கிறார்கள். இங்கு உள்ள சர்பேஸ்வரர் மிக சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறார். இந்த கோவிலில் வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அஷ்டமி, பௌர்ணமி தினங்களில் சர்பேஸ்வரருக்கு விசேஷ பூஜைகளும் நடைபெறுகிறது. மற்றும் சர்பயாகமும்
நடக்கிறது. இங்குள்ள சர்வேஸ்வரரை பிரார்த்தனை செய்தால் எதிர்வினை, கெட்ட சக்திகள் வீட்டில் அன்றாது என்ற ஒரு பெரும் நம்பிக்கை உள்ளது. மற்றும் இங்குள்ள சர்வேஸ்வரர் வணங்கினால் வியாதிகள், மனக்கஷ்டம், கோர்ட்டு விவகாரங்கள், பில்லி சூன்யம், ஏவல், மறைமுறை எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள், சத்துரு தொல்லைகள், ஜாதக தோஷங்கள், கிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது. மற்றும் இங்கு உள்ள கம்பகேஸ்வரரை வணங்கினால் நரம்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு தளர்ச்சி, உடல் நடுக்கம், பயம் மற்றும் பயத்தால் ஏற்படக்கூடிய நடுக்கம், மூளை வளர்ச்சி பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க பெற்று ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதாவது சர்வேஸ்வரர் என்றால் சிவன், விஷ்ணு, காளி அதாவது பிரத்யங்கரா தேவி ரூபத்தில் மற்றும் துர்க்கை சூலினி ரூபத்தில் ஆகிய நால்வரும் கலந்ததே சர்வேஸ்வரர். அதாவது ஹிரண்யனை வதம் செய்துவிட்டு நரசிம்மர் அந்த உக்கிரம் தன் உடலில் இருப்பதால் ஆக்ரோஷமும் அகங்காரமும் கோபமும் கொண்டிருந்தார். அவரை சாந்தப்படுத்த முடியவில்லை. அதனால் தேவர்கள் அதை கண்டு பயந்து சிவபெருமானிடம் வேண்டி அவரை சாந்தப்படுத்த கேட்டுக்கொண்டார்கள். நரசிம்மரின் துளி இரத்தம் பூமியில் பட்டால் 1000 தீவினைகள் செய்யக்கூடிய குழந்தைகள் தோன்றும் அபாயம் ஏற்பட்டது. மகாவிஷ்ணுவின் உடம்பு அதனால் அமிர்தம் கலந்துள்ளது. அந்த குழந்தைகள் அழிக்க முடியாது. இந்த சிக்கலை அதாவது அசுர இரத்தமும் தேவ இரத்தமும் கலந்து உள்ளது. அதனால் இந்த சிக்கலை தீர்க்க சிவபெருமான் மட்டுமே முடியும் என்பதால் தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர். சிவபெருமான் யாழி முகம், மனிதர் உடம்பு, 8 கால், 4 கைகள், 2 இறக்கைகள், அதாவது ஒரு இறக்கையில் பிரத்யங்கரா தேவியும் இன்னொரு இறக்கையில் துர்க்கை சூலினி ரூபத்திலும் உருவெடுத்து சிவபெருமான் பறவை ரூபம் எடுத்தார். பிறகு அந்த நரசிம்மரை தனது 2 காலால் தூக்கி சென்று வானத்தில் பறந்தார். அவர் காற்று மண்டலத்தையும் தாண்டி பூமியையும் தாண்டி பூமண்டலத்தையும் தாண்டி நரசிம்மரை தூக்கி சென்று தனது நகத்தால் நரசிம்மரை அமுக்க நரசிம்மர் உடலில் இருந்து அசுர இரத்தம் பீச்சி அடித்து அது பூமியில் விழாது பூமண்டலத்துக்கு மேல் காற்றோடு காற்றாக கலந்துவிட்டது. மற்றும் அசுர இரத்தம் வெளியேறினதும் நரசிம்மர் சாந்தமாக சிவபெருமானை வணங்கினார். அந்த காட்சியை இங்குள்ள சர்வேஸ்வரர் மூலம் காணலாம். மற்றும் இந்த சர்வேஸ்வரரை வேண்டினால் 4 தெய்வங்கள் கொண்ட உருவமே சர்வேஸ்வரர். அதனால் அந்த 4 தெய்வங்களின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மற்றும் இங்குள்ள கம்பகேஸ்வரருக்கு மற்றொன்று பெயரும் உண்டு. அதாவது நடுக்கம் தீர்த்த நாயகன். அம்பாளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அறம் வளர்த்த நாயகி என்று கூறுகிறார்கள். அம்பாள் 4 கைகள், அட்சரமாலை, தாமரைப்பூ வைத்து அபயம் அளிக்கும் விதத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார்.
அம்பாளின் பீட்டம் ஒட்டியான பீட்டம் என்றும் பத்ம பீட்டத்தில் உள்ளார். அதாவது வர்குண பாண்டியன் என்றும் பாண்டிய மன்னன் போருக்கு செல்கிற போது தன் குதிரையில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அவ்வேளை ஒரு அந்தணர் குறுக்கில் வந்துவிட்டார். தனது குதிரையை அவரால் அடக்க முடியாமல் குதிரை அந்த அந்தணர் மீது ஏறி மிதித்து விட்டது. அந்த அந்தணர் அந்த இடத்திலேயே உயிரை விட்டார். மற்றும் அந்த அந்தணர் பேயாக மாறி சர்க்குண பாண்டியனை பிடித்து கொண்டார். அதனால் சர்க்குண பாண்டியன் மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தொந்தரவிலிருந்து சர்க்குண பாண்டியன் மீள்வதற்காக திருவடைமருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்றார். அவர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு கிழக்கு வாயிலாக சென்று கோவிலில் உள்ள சுவாமியை பிரார்த்தனை செய்து பிரம்மகத்தி தோஷம் நீக்க பெற்றார். அதாவது அவர் கிழக்கு வாயிலில் நுழைந்தார். அப்பொழுது அந்த பேயானது கிழக்கு வாயிலில் தங்கிவிட்டது. சர்க்குண பாண்டியன் சுவாமியை தரிசனம் செய்து பிரார்த்தித்து கொண்டு மற்றொரு வாயிலாக வெளியில் வந்தார். இருப்பினும் சர்க்குண பாண்டியனுக்கு எங்கே அந்த பேய் இங்கும் அவரை பின்தொடர்ந்து அவரை பிடித்து விடுமோ என்ற பயத்திலும் நடுக்கத்திலும் திரும்பும் கோவிலுக்கு வந்தார். அங்கு வந்து இங்குள்ள இறைவனை தரிசனம் செய்து பிரார்த்தித்தார். அவருக்கு அந்த நடுக்கத்திலும் மற்றும் பயத்தில் இருந்தும் இங்குள்ள இறைவன் விடுவித்தார். அதனால் இங்குள்ள இறைவனுக்கு கம்பகேஸ்வரர் என்று பெயர் வந்தது. அதாவது நடுக்கம் தீர்த்த ஈஸ்வரன். இங்குள்ள ஈஸ்வரன் சுயம்பு லிங்கமாக திகழ்கிறார். இங்குள்ள கோவில்களில் இது மிக அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக திகழ்கிறது. இது சோழர்களின் திராவிட கட்டிடக்கலையை எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மிக அற்புதமான சிற்பங்களும் மற்றும் மகாபாரத, இராமாயண, சிவபுராண, சிவன்களின் கதைகளை கொண்ட சித்திரப்படங்கள் சிலை ரூபத்தில் மிக அற்புதமாக இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி எண்ணற்ற சிலைகள் இருக்கின்றன. கோவிலில் உள்ள சுற்றுப்புற சுவர்களில் முழுதும் பேனல்களில் மிக அற்புதமாக சித்திரப்படங்கள் செதுக்கியிருக்கின்றன. மற்றும் இது சோழர் காலத்து தனித்துவம் வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது. அதாவது கர்ப்ப கிரகத்தின் மீது மிக பெரிய கோபுரம் பிரமிட் வகையில் அமைக்கப்பட்டு கல்லால் செய்யப்பட்டதாக, அதாவது கருங்கல்லால் முழுக்க முழுக்க கட்டிய கோவிலாக திகழ்கிறது. இந்த கோவில் மிக உயர்ந்த வகை கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொண்டுள்ளது. இங்குள்ள இறைவனை தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.